அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 13 மாவட்டங்களில் இன்றைய தினம் இரவு 7 மணி வரை மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் வீரகுமார். வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் பிரீதா. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து, குறிப்பாக சென்னை ஆந்திர கடலோர கடற்கரையை நோக்கி தொடர்ந்து நகரக்கூடிய சூழ்நிலையில இதனுடைய தாக்கத்தினால தமிழ்நாட்டிற்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட தமிழக மாவட்டங்களான சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர வட தமிழகத்தில் மழையினுடைய அளவு என்பது இன்று பரவலாக இருக்கும் என தெரிவித்திருந்த நிலையில அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது இரவு 7 மணி வரை தமிழ்நாட்டில் வட தமிழக மாவட்டங்கள்ல 13 மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையானது தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 13 மாவட்டங்கள்ல இரவு 7 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய இந்த மிதமான மழையானது தொடரும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல காலை முதல் விட்டு மழையானது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில கிட்டத்தட்ட 2-3 மணி நேரங்களாக பரவலாக கனமழையும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலோடு கனமழையும் பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில இந்த மழையானது 13 மாவட்டங்கள்ல இரவு 7 மணி வரை தொடரும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. பிரீதா, விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.